செல்லோ, குட்டி, பாப்பா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இன்னொரு பொண்ணை கூப்பிடுறது வந்து ஃபர்ஸ்ட் தப்பு. ஒரே கொலீக் கூட டெய்லி லஞ்சுக்கு ஒன்னா போறது, தனியா போறது, ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கவங்க கூட, இல்ல அடிக்கடி அதே ஒரு கொலீக் கூட வெளியில சுத்துறது. இஃப் இட்ஸ் a group setting, it's totally fine. But if there's one singular person with whom you're spending most of your time, then it's a bad thing. அவங்க வந்து கையும் களவுமா ரெட் ஹேண்டடா மாற்ற வரைக்கும் இன்னொரு பர்சன் தான் முட்டாள் மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. இல்ல அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்கா, இவன் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கான், என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நிறைய பேர் பயப்படுறாங்களே. ஆக்சுவலி இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல எடுத்துக்கலாமே, அதை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுமையை அனுபவிப்பாங்க மேம். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை உயிரை மாய்ச்சிக்க ரெடியா இருக்காங்க, ஆனா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர மாட்டாங்க. அது ஏன்? பார்ட்னரை விட ஒருத்தவங்க கிட்ட அதிகமா எமோஷனல் அட்டாச் ஆகுறீங்க அப்படின்றதுமே சீட்டிங் தான். நான் சீட் பண்ணலன்றதை தாண்டி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தாம இருக்கிறது பெட்டர். நோன்ற ஒரு சின்ன வார்த்தையை எங்கெங்க யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணாலே அதுதான் லாயல்டி. இப்போ ஒரு மேரிட் கப்பல் எடுத்துக்கலாமே, அவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து பவுண்டரி செட் பண்ணணும். அப்பா அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா போய் மன்னிப்பு கேட்கறது, காலில் வேற அளவுக்கு போவாங்க. கேட்டா என் பொண்ணு வாழ்க்கைக்காக சொல்லுவாங்க. எந்த பொண்ணுக்காவது பிடிக்குமா அவங்க அப்பா அம்மா போய் இன்னொருத்தவங்க காலில் வேறு? இப்போ ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகி வெளியே வராங்க. ஆனால் சொசைட்டி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நீ சோகமாக தான் இருக்கணும், நீ ஹாப்பியாகவே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி புஷ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் மேம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா மீடியா சைக்காலஜிஸ்ட் ஆஷா இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற சைக்காலஜி இஷ்யூஸை பற்றியும் பேச வரோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், நல்லா இருக்கு. இப்போ ஒரு மேரிட் கப்பல் எடுத்துக்கலாமே, அவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து பவுண்டரி செட் பண்ணணும். ஸோ மேரிட் கப்பலா இருந்தாங்கன்னா வெளியில வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாது, ஆப்போசிட் ஜெண்டர்ல ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. யூ கேன் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிபடி ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் வை இஸ் இட் பிகமிங் ப்ராப்ளம் ஃபார் சம் பீப்புள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் இஸ் தட் there's no boundaries. ஃபர்ஸ்ட் திங், it starts with செல்ல பேர் வச்சு கூப்பிடுறதெல்லாம். ஓகேவா? இட்ஸ் நாட் ஓகே டு கால் சம்படி அதர் தென் யுவர் பார்ட்னர் வித் வெரி லைக் ஒரு மாதிரி இப்போ ஜென்ரலான சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுற மாதிரி பேரா இல்லாம ரொம்ப செல்லோ, குட்டி, பாப்பா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இன்னொரு பொண்ணை கூப்பிடுறது வந்து ஃபர்ஸ்ட் தப்பு. பொண்ணோ பையனோ, ஏன்னா ஐ சி தட் ஹேப்பனிங் இன் போத் ஜெண்டர்ஸ் தான். ஸோ ஐ எம் நாட் டாக்கிங் ஃபார் ஒன் ஜெண்டர் ஹியர். செகண்ட் திங் வந்து சம்டைம்ஸ் தப்பாவே கூட பேசுவாங்க. அண்ட் ஐ திங்க் தட் people are actually deriving a little bit of pleasure by doing something secretively. புரியுதா? இப்போ என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்தா அவ்வளோதான், இப்போ என் ஒய்ஃப் மட்டும் வந்தா அவ்வளோதானே அந்த சாட்ல இருக்கு. இஃப் யூ நோ தட் உங்க பார்ட்னர் வந்தா it's going to be bad, why would you want to talk with that person? Okay. So that is the second thing. Third thing வந்து, you might not be talking something sexual in nature, but you're sharing such kind of reels with each other. அப்படின்னா அது தப்பு. நான் வந்து செக்ஷுவலான ரீல் நான் ஷேர் பண்ணுறேன், இப்போ மட்டும் நீங்கள் இருந்தாலும் இப்படி பண்ணிப்பேன், இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லை வந்து லைக் there will be a lot of sexual content. அந்த ரீல்ஸை வந்து ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிறது, that is also one of the things that is a bad boundary. இன்னொன்று வந்து the classic move is having to delete things. சொல்லுவாங்களே, இந்த டாய்லெட் தான் அடிக்கடி கிளீன் பண்ணணும், நீ ஏன் கிளீன் பண்ற அப்படின்னு கேட்பால. தட்ஸ் so true. If you're having a conversation or chat with this person, with your friend, and you're having to delete it completely, that itself is a bad thing. ஆனா இதை கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இத அவ படிச்சா தப்பா புரிஞ்சுப்பாங்க, வேற மாதிரி எடுத்துப்பாங்க. ஏன்னா அதை யாரு படிச்சாலும் அப்படிதான் எடுத்துப்பாங்கன்ற மாதிரி தான் அங்க இருக்கும். But they'll make it sound like this person will take it wrong. One more thing they'll do is பார்ட்னரை பார்த்து யூ ஆர் இன்செக்யூர்னு சொல்லிடுவாங்க. ஒரே கிளீன் போல்ட், நீ இன்செக்யூரா இருக்க, நீ செக்யூரா இருந்தனா நீ என்ன நம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஆல்சோ யோர் ஜாப் டு மேக் ஷூர் தட் யோர் பார்ட்னர் இஸ் ஃபீலிங் செக்யூர் வித் யூ. நீ இன்செக்யூரா பிஹேவ் பண்ண வைக்கிற, லைக் ரீஅஷூரன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அதே சமயத்தில் யூஆர் டூயிங் அ லாட் ஆஃப் ஷேடி பிஹேவியர்ஸ். இந்த மாதிரி ஃபோனை மறைக்கிற, ஃபோனை கிளீன் பண்ணுற, இந்த மாதிரி செல்ல பேர் வச்சு பேசுகிற, அடிக்கடி ஒருத்தவங்களை மீட் பண்ணுறேன்னா ஆப்வியஸ்லி எனிபடி வில் ஃபீல் இன்செக்யூர். அண்ட் தட் இஸ் நாட் இன்செக்யூரிட்டி அபவுட் தெம்செல்ஸ். They're insecure about your loyalty, your trust, and that is not their problem, it's your problem also. இல்லை, ஸோ அதனால நம்ம தான் செக்யூராக வச்சிருந்தோம் நம்ம பார்ட்னரை. நிறைய கேஸ் லைட்டிங் நடக்கும், நீ நம்ப மாட்டேங்கிற, நீ நம்ப மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் யாரா இருந்தாலும் அவங்க வந்து கையும் களவுமா ரெட் ஹேண்டடா மாற்ற வரைக்கும் இன்னொரு பர்சன் தான் முட்டாள் மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. இல்லை அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்கா, இவன் என்னை சந்தேகப்பட்டுட்டே இருக்கான், என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
அதனாலதான் நிறைய பேர் பயப்படுறாங்களே ஆக்சுவலி, புரியுதா? புரியுது. பிகாஸ் இட்ஸ் நாட் சீட்டிங் until I get caught அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பயப்பட வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால வந்து டு நாட், இப்போ உண்மையா நிஜமா லெட்ஸே நீங்க நிஜமா எதுவும் சீட்டே பண்ணல, நீங்க நார்மலா இருக்கீங்க, உங்க பார்ட்னர் உங்க போனை வந்து திடீர்னு எடுத்து பாக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இட் will not even disturb you. செகண்ட் திங், ஓகே இட் மைட் ஹர்ட் யூ, என்ன நம்மள சந்தேகப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ கேன் ஆல்சோ கொஸ்டின், வாட் டிட் ஐ டூ டு மேக் தெம் ஃபீல் தட் ஐம் சீட்டிங் ஆன் தெம்? ஓகே, புரியுதா? நான் என்ன பண்ணேன், லைக் நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லையா, வை டு யூ திங்க் ஐ வுட் பி டூயிங் சம்திங் லைக் தட் அப்படின்னு யூ கேன் ஹேவ் அ கான்வர்சேஷன் ரேதர் தேன் turning it completely, all guns fired towards that person இல்லாம இருக்கிறது would be good for the relationship health. இப்போ அதே மாதிரி சீட்டிங் எடுத்துக்கலாமே. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா சீட்டிங்னா வந்து செக்ஸ் பண்ணது மட்டும் தான் சீட்டிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ சீட்டிங்ல என்னெல்லாம் பண்றது சீட்டிங்கா இருக்கு? that is emotional cheating. அதாவது வந்து உங்க பார்ட்னரை விட ஒருத்தவங்க கிட்ட அதிகமா எமோஷனல் அட்டாச் ஆகுறீங்க அப்படின்றதுமே சீட்டிங் தான். there's மைக்ரோ சீட்டிங் வேர் you are still in touch with your exes. அதாவது வந்து டச் வித் எக்ஸஸ் இஸ் அ வெரி பிக் டாபிக் அண்ட் வெரி சென்சிட்டிவ் டாபிக் ஆல்சோ, பிகாஸ் ஜென்ரலாக நாட் ரெக்கமெண்டட். ஓகே, பட் தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ டூ இட் அண்ட் இட் இஸ் ரியலி அட் அ வெரி சூப்பர்ஃபிஷியல் லெவல். அது வந்து இட்ஸ் ஓகே, பட் அதை நம்ம இப்போ தொட வேணாம், இட்ஸ் வெரி பிக் டாபிக். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் ஸ்டார்ட் வித் ஒன் திங். டைரக்டாக போய் யாருமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சீட்டிங் ஒரு அஃபேருக்கோ போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட் வித் ப்ராக்சிமிட்டி. லவ் அப்படின்ற சாப்டரை வந்து நாங்கள் புக்கில் படித்தாலே ப்ராக்சிமிட்டின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ப்ராக்சிமிட்டின்னா ஒருத்தவங்களை மறுபடி பார்க்கறது. யாரை வந்து முதல்ல நம்ம லவ் பண்ணுவோம், திருப்பி நான் ஜிம்ல பார்த்தேன், திருப்பி இந்த கடையில் பார்த்தேன், திருப்பி நான் ஆஃபீஸில் பார்த்தேன். தேர் நீட்ஸ் டு பி ப்ராக்சிமிட்டி யூஸ்வலி டு ஃபால் இன் லவ். ஸோ வென் தேர் இஸ் அ ப்ராக்சிமிட்டி தேர் இஸ் அ சான்ஸ் தட் யூ மைட் ஆக்சுவலி சீட். அது இருக்கு, அதுக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு கிடையாது, தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சீட். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் சீட் பண்ணலைன்றதை தாண்டி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே ஏற்படுத்தாமல் இருக்கிறது பெட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கொலீக் இருக்காங்களா, கொலீகே இருக்கக்கூடாதுன்றது நாட் பாசிபிள், இருப்பாங்க தான். பட் ஒரே கொலீக் கூட டெய்லி லஞ்சுக்கு ஒன்றா போகிறது, தனியாக போகிறது ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கவங்க கூட, இல்லை அடிக்கடி அதே ஒரு கொலீக் கூட வெளியில் சுற்றுறது. If it's a group setting, it's totally fine. But if there's one singular person with whom you're spending most of your time, then it's a bad thing. It might not have escalated towards a point of actually extreme cheat பண்றது இல்லைனாலும் அது அப்பவும் தப்பு தான். அதே மாதிரி வந்து giving them too many compliments, especially about their looks, அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் அதையும் தாண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let's say there's a female colleague or somebody who needs a lift. நடுராத்திரி வந்து நைட்ல வந்து ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போய் விடவே கூடாதுன்னு கிடையாது. இஃப் அவங்களுக்கு வேற வழியே இல்லை, உண்மையாவே அந்த பொண்ணு அங்க விட்டுட்டு போறது டேஞ்சர்னா நீங்க எடுத்துட்டு போய் டிராப் பண்றது தப்பே கிடையாது. இப்ப அந்த வீட்டுல விட்டுறீங்களா, யூ கேன் டிராப் ஹர் டவுன் ஸ்டேர்ஸ். பட் இஃப் ஷீ இஸ் காலிங் யூ, இன்வைட்டிங் யூ அப் ஸ்டேர்ஸ் டு ஹர் ஹவுஸ், நோபடி இஸ் தேர், யூ டோன்ட் ஆக்சுவலி ஹேவ் டு கோ. புரியுதா? தட் நான் வந்து இல்லை நான் வரலன்னு சொல்றதும் லாயல்ட்டி தான். நான் போவேன் ஆனா நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி நீ நம்பணும். அதுதான் வந்து ட்ரஸ்ட். அப்படின்னு அவசியம் இல்லைல்ல, நீங்க போகாமலே இருந்துருக்கலாம். இப்ப என்ன, இல்லை நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால என்ன ஆக போகுது? ரைட், ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்கல்ல. அது ஃப்ரெண்ட்ஷிப் மேல இருந்தா தான் ஏன் நீ வர மாட்டியா அப்படின்னு சண்டை போடுவாங்க. இல்லைன்னா இல்லை நான் வரல நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் இல்லை நான் ரூமுக்கு போவேன், அவங்க வீட்டுக்கு போவேன், ஆனா நான் உடனே வந்திருக்கலாம், இல்லை உள்ள போகாம இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் பண்ணிருக்கலாம். பட் நான் ரொம்ப நேரம் அங்கதான் இருந்தேன், ஆனா அங்க ஒன்றும் பண்ணல, மழை பெஞ்சுது அதனால நான் வரல, இந்த மாதிரி சம்திங். அதாவது வந்து தெர் இஸ் நோ நீட் டு ஈவன் ஜஸ்டிஃபை தீஸ் திங்ஸ். தட் நோன்ற ஒரு சின்ன வார்த்தையை எங்கெங்க யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணாலே அதுதான் லாயல்ட்டி. லாயல்ட்டி இஸ் ஆக்சுவலி சேயிங் நோ டு அன்வான்டட் இன்வைட்ஸ், அன்வான்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். Like you are not cheating, but you don't even, if you can't say no, you're just one step away from cheating, right? And if you start saying no, that will give your partner so much security. அங்கதான் ட்ரஸ்ட் வரும். இப்போ ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல எடுத்துக்கலாமே, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுமையை அனுபவிப்பாங்க மேம். ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை உயிரை மாய்ச்சிக்க ரெடியா இருக்காங்க, ஆனா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர மாட்டாங்க. அது ஏன்? மெயினான ரீசன் என்னன்னா, it feels like a trap actually to be inside a relationship or a marriage. அவங்க சிக்னிஃபிகண்டா கொடுமைப்படுத்துறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா one solid reason why people don't come out is basically because of the society-ன்னு சொல்றாங்கல்ல. சொசைட்டினா யார்? அப்படியே ஊரேவா? எவ்வளவு பெரிய பாப்புலேஷன் சொசைட்டிக்கு என்ன சென்சஸ் எடுத்தா பாக்குறோம்? அவங்கள சுத்தி இருக்கவங்க தான் முக்கியமா. அவங்க அப்பா அம்மா தம்பி, அவங்க பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா, இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான். இந்த செட் ஆஃப் பீப்புளுக்காக பயந்தே நான் எப்போ வெளியில வர்றது கிடையாது. ஓகேவா? ஏன்னா நம்ம வெளியில வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லுவோம். வெளியில வர்றது அவ்வளவு ஈஸியான டெசிஷன் கிடையாது.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணு வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு, ஐ டோன்ட் கேர் வாட் யூ திங்க் அப்படின்னு நினைக்கிற பொண்ணா இருந்தா கொஞ்சம் ஈஸி வெளியில வர்றது. அதுவே கஷ்டம் தான், ஈஸி கிடையாது, பட் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். பட் ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே அவ வந்து வேற யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி வீட்டுல இருக்கவங்க பேச்செல்லாம் சொல்லி சொல்லி கேட்டு வளர்ந்த பொண்ணு எப்படி இப்படி ஒரு டெசிஷன் எடுக்க முடியும்? அது ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டெசிஷன், கரெக்டா? அதுக்கான தைரியம் அந்த பொண்ணுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். அதையும் தாண்டி அந்த பொண்ணு பண்ணிட்டு வருதுன்னு வச்சுப்போமே. ஏன்னா நம்ம வந்து அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கிறதுக்கும் சில பேர் பொண்ணுங்க ரெடியா இருந்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது அந்த விஷயமே. இந்த மாதிரி ஒரு நடந்தது, அந்த பொண்ணு எப்படி பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. பட் அந்த பொண்ணு நிறைய வாட்டி இதை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம் அவங்க சுத்தி இருக்கவங்க கிட்ட எல்லாம். அப்போ அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம இல்ல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு, ஒருவேளை அந்த பொண்ணு வந்து தைரியமா எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. Do you think it ends there? No. What happens is அந்த பொண்ணு வீட்டுல இருக்கவங்க எல்லாமே வந்து அவளை மறுபடியும் அங்க அனுப்பதான். அதை கன்வின்ஸ் பண்ண பாக்குறது எந்த அளவுக்குன்னா, பொண்ணு வீடு சைடுனாலே கொஞ்சம் இறங்கிதான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், நம்ம லைக் வீட்டுக்கு மாப்பிள்ளைன்னா அப்படியே பயங்கர ஒரு கொடுப்பாங்க. ஆமா, பொண்ணுன்னா வந்து நம்ம பொண்ணு வீட்டு சைடு, என்னதான் இருந்தாலும் பொண்ணு வீட்டு சைடு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த பையன் ஓடிட்டாலும் இவங்கதான் போய் கெஞ்சுவாங்க, பொண்ணு கிளம்பி வந்தாலும் இவங்கதான் போய் கெஞ்சுவாங்க. சோ அந்த பொண்ணு ஒருவேளை கிளம்பியே வந்தா கூட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மீட் பண்ணலாம், குடும்பத்தோட பேசலாம்னு சொல்லிட்டு குடும்பத்தோட உட்கார வச்சு அவங்க எதிர்க்கே இல்லம்மா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிதான் இருக்கும்னு பேசுவாங்க. அதுக்கும் மேல ஒரு ஸ்டெப்பு போய் சில அப்பா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, போய் மன்னிப்பு கேட்கறது, காலில் விழுற அளவுக்கு போவாங்க. கேட்டா என் பொண்ணு வாழ்க்கைக்காக சொல்லுவாங்க. அந்த எந்த பொண்ணுக்காவது பிடிக்குமா அவங்க அப்பா அம்மா போய் இன்னொருத்தவங்க காலில் விழுறது? ஆனா தட் இஸ் வாட் இட் ஹஸ் பின் லேர்ன்ட். பொண்ணு வாழ்க்கைக்காக நம்ம காலில் கூட விழலாம், பொண்ணு வந்து புருஷன் வீட்டுல இருக்கணும், அதுதான் பெஸ்ட். அந்த பொண்ணு ஹாப்பியா இருக்கா, நிம்மதியா இருக்கா, நல்லா நடத்துறாங்களான்றதை தாண்டி என் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அந்த புருஷன் வீட்டுல சந்தோஷமா இருக்கா, தட் ஷுட் பி த நரேட்டிவ் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால எல்லா பொண்ணுங்களும் வெளியில வரதுக்கு பயப்படுறாங்க. ஒண்ணு வெளியில வரதே பயம், இன்னொன்னு வெளியில வந்தாலும் திருப்பி பிடிச்சி நம்ம தள்ளி விட்டுருவாங்க. புரியுது? தட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் இட். ஸோ ஒரு பொண்ணு வந்து தைரியமா இருக்கணும், வெளியில வரணும். வெளியில வரும்போது சில பேர் வந்து ரொம்ப அவசரமா கிளம்பி வந்துருவாங்க, கடைசியா பார்த்தா நகையை பிடிச்சி வச்சுட்டு பிரச்சனை பண்றது. தெர் இஸ் சோ மச் திங்ஸ் தட் குட் ஹேப்பன். ஸோ யோசிச்சு வெளியில வரணும். வெளில வந்ததுக்கு அப்புறம் உலகமே சேர்ந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணும் தட் யூ ஹேவ் டு கெட் பேக் டு இட். அதுலலாம் நிக்கணும். அண்ட் கண்டிப்பா அந்த பொண்ணு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம மேலதான் தப்போ அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. பிகாஸ் நான் இது வரைக்கும் பார்த்த அந்த பொண்ணு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கட்டும், எவ்வளோ எஜுகேட்டடா இருக்கட்டும், எவ்வளோ அழகா இருக்கட்டும், எல்லா பொண்ணுக்குமே டிவோர்ஸ் அப்போ they will feel very weak. They will feel like maybe நான் தான் தப்பு பண்றேனோ, நான் தான் சீக்கிரம் வந்துட்டேனோ, இல்லை நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டோம், ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த உலகத்துல வந்து there is no right time to leave a relationship. It's either too soon or too late. இப்படிதான் இந்த உலகம் சொல்ல போகுது. ஸோ ஒரு வேளை உண்மையா நமக்கு அவ்வளோ கொடுமையா இருக்குன்னா நம்ம வெளியில வரணும், திரும்பவும் உள்ள போறதுக்கு கன்வின்ஸ் பண்ணாலும் கன்வின்ஸ் ஆகாம இருக்கணும், நம்ம ஃபீல் பண்றது அங்க நடந்ததெல்லாம் உண்மைன்ற நமக்கு புரியணும். இவ்வளோ விஷயங்கள் தாண்டி இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் பவர் ஃபார் அ உமன், எஸ்பெஷலி ஃப்ரம் அ வெரி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி, டு வாக் அவுட் ஆஃப் அ மேரேஜ். இட் டேக்ஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு டூ தட், பிகாஸ் யூ வில் பி டிஸ்லைக்ட். உங்க வீட்லயே நீங்க வந்து ஒரு அகதி மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆஃப்டர் யூ கம் பேக் ஹோம் ஃப்ரம் மேரேஜ். நம்ம வீடே இல்லைன்ற ஃபீலிங் வரும். ஃபார் யூ டு ஈவன் செட் டவுன் இன் யுவர் ஓன் ஹவுஸ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால வந்து வெளியில இருந்து பார்க்கறது ஈஸி, சொல்றது ஈஸி, பட் செய்யறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஐ ரியலி விஷ் women develop that courage not to walk out, because walk out பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இஃப் யூ ஆர் இன் தட் சிச்சுவேஷன் யூ ஷுட் ஹேவ் த எபிலிட்டி டு டூ தட். அவ்வளோதான். இப்போ ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகி வெளியே வராங்க. ஆனால் சொசைட்டி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நீ சோகமாக தான் இருக்கணும், நீ ஹாப்பியாகவே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி புஷ் பண்ணுறாங்க இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ரொம்ப ட்ரூ. பிகாஸ் நிறைய கிளைண்ட்ஸ் டிவோர்ஸ் கிளைண்ட்ஸ் நான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களே கஷ்டப்பட்டு, எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ அழுவாங்க. ஸோ ஐ ஹவ் பர்சனலி சீன் தெம் கிரையிங், ஐ ஹவ் பர்சனலி சீன் தெம் டிப்ரெஸ்ட், கிரீவிங், எவ்ரி திங். இதெல்லாம் தாண்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஏதோ நான் வந்து ஒரு ஹேர் கட் பண்ணுறேன், இல்லை நல்லா லிப்ஸ்டிக் போடுறேன், ஐ எம் கோயிங் ஃபார் அ மூவி அப்படின்னா கூட சுத்தி இருக்கவங்கலாம் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டும் அவ வந்து ஹாப்பியா தான் இருக்கா, ஹாப்பியா சுத்தாது. வீட்டுல இருக்கவங்க இப்படிலாம் சுத்தாத எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவ வந்து ஹாப்பியா இருந்தா அவ மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு, women are purposely made to feel sad or miserable or கொஞ்சம் சோகமா அப்படியே வாழ்க்கையே இழந்துட்டேன் என் புருஷன் இல்லாம அப்படின்ற மாதிரி
பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. உலகன்றதை விட பொண்ணு வீட்டு சைட்லே, பையன் வீட்டு சைட்ல தே டோன்ட் யூஸ்வலி கேர் அபவுட் தி கேர்ள் மோஸ்டா. சம்டைம்ஸ் எடு கேர். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாரு எவ்வளவு திமிரா, பாரு அவ வந்து இப்படிலாம் சுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. பட் அது வந்து நம்ம பிரச்சனை கிடையாது, பிகாஸ் நம்ம தான் வேண்டான்னு விட்டுட்டோம்ல. பட் பொண்ணு வீட்டு சைட்லயே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நீ வந்து இவ்வளவு தைரியமா. ஆமா, ஏன்னா இப்போ அதுவும் இந்த பேரண்ட்ஸ்லாம் எப்ப தெரியுமா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்ப அதே பொண்ணு போய் அப்பா எனக்கு வர வழியே தெரியலப்பா, நான் ரொம்ப மாட்டிக்கிட்டேன்ப்பா சொல்லிட்டு அழுது புலம்பி கஷ்டப்பட்டா ரெடியா இருக்காங்களே தவிர்த்து, அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஈவன் ஹர் ஓன் ஃபேமிலி இஸ் நாட் ஏபிள் டு அக்செப்ட். ஹவு கேன் ஷி பி சோ ஸ்ட்ராங் ஆஃப்டர் லூசிங் அ ரிலேஷன்ஷிப், ஆஃப்டர் மேரேஜ்? தட்ஸ் நாட் ஓகே, ரைட்? நீ வீக்கா ஆகு, அப்ப நாங்க உனக்காக இருப்போம். நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா, அப்ப நாங்களும் உனக்காக இருக்க மாட்டோம். யூ டிட் திஸ் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஸோ ஐ திங்க் பீப்புள் ஷுட், அண்ட் அது திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த டிவோர்ஸ். அப்படி எல்லாமே இது எல்லாமே எப்பயிலேருந்தும் இருக்கு. இப்பவே இவ்வளவு கஷ்டமா இருந்தா யோசிச்சு பாருங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் சம்படி டு கெட் a divorceலாம் the kind of social treatment that they would have got, it have been extreme. மோசமா இருந்திருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ பிரேக்கப்ஸ் எடுத்துக்கலாமே. இப்போ சில பேர் பிரேக்கப் ஆகுது, டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பார்ட்னரோட கமிட் ஆகிடுறாங்க. இது எப்படி மேம்? மோஸ்ட் லைக்லி இட்ஸ் அ ரீபவுண்ட், பிகாஸ் ஒருத்தவங்க இல்லை அப்படின்ற ஒரு கேப் இருக்கு அப்படின்னும் போது திடீர்னு வேற யாராவது வராங்க அப்படின்னும் போது they will just go on. It's most likely a rebound. It's not healthy கிடையாது, பிகாஸ் அது ஒரு ரீபவுண்ட் தான். அது அதாவது ஒரு இழப்புக்கு அப்புறம் வர ஃபீலிங் பேர் கிரீஃப். இழப்புனா அது எதை பத்தி வேணா இருக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு பெட்டி இறந்துட்டா ஃபீல் பண்றது, ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுட்டா ஃபீல் பண்றது, ஒரு சொத்து வித்துட்டா ஃபீல் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இழப்புக்கு அப்புறம் கிரீஃப்னு ஒரு ரியாக்ஷன் வரும். அதை ஃபீல் பண்றதுக்குன்னு ஒரு டைம் ஆகும், அதை ப்ராசஸ் பண்ணணும். அதை பண்ணாமலே வந்து நான் அவங்களை இழந்துட்டேன், பட் நான் அதெல்லாம் இல்லை, எதுவுமே பண்ணல, அடுத்தது நான் போயிட்டே இருக்கேன்னா ஈதர் ஒன்று நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்டடாக இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில், இல்லை ஒருவேளை இன்வெஸ்டடாக இருந்து அது ரீபவுண்டாக இருந்ததுன்னா இட் வில் இன் மோஸ்ட் கேசஸ் நாட் எண்ட் அப் வெல். பிகாஸ் நீங்கள் அந்த ரெண்டாவது பர்சன் செலக்ட் பண்ணும்போது எந்த ஒரு கிளியர் க்ரைட்டீரியாவும் இல்லாமல் ஃபேஸ் வேல்யூ பார்த்து அக்செப்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கும், அது என்னைக்காவது வெளியில் வரும், and then it will become a lot of trouble. இப்போ அதே மாதிரி சைக்காலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரப்பின்ற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த தெரப்பினா ஃபஸ்ட்டு என்னது? தெரப்பியில் வந்து மோஸ்ட்டாக நம்ம பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் பேசும்போதுனா லைக் ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேச மாட்டோம். ஓகே, இட் இஸ் மோர் ஆஃப் அ வெரி இன்வெஸ்டட் லிசனிங் வேர் வி ஆஸ்க் அபவுட் எவ்ரி திங் சரௌண்டிங் திங். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் தான் ஷேர் பண்ணுவீங்க. வி வில் ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட் தட் யூ மைட் ஹேவ் மிஸ்ட். எது உங்களுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஏன் அந்த இடத்துல அப்படி ரியாக்ட் பண்ணீங்க, வேற என்ன ரியாக்ஷன்ஸ் அதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ வி வில் மேக் யூ திங்க் மோர், மேக் யூ ப்ராசஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, அண்ட் வி வில் எனேபிள் யூ டு ஃபேஸ் சச் சிச்சுவேஷன்ஸ் ஆன் யுவர் ஓன். அதாவது நீ கடைசி வரைக்கும் என்ன நம்பியே நீ எந்த தெரபிஸ்டும் சொல்ல மாட்டாங்க. வி வில் ட்ரெயின் யூ இன் அ வே தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஓன் எமோஷன்ஸ் பெட்டர் அண்ட் ரெஸ்பாண்ட் இன் பெட்டர் வேஸ். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ ஒரு ஜிபிஎஸ்ஸை உங்களுக்குள்ளே அனுப்பி உங்களை நீங்களே நிறைய புரிஞ்சு இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோதான். we are mere helpers. You are the main character there. That's what happens in there. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து எந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் இஷ்யூஸை சந்திக்கிறாங்க, ப்ளஸ் முக்கியமாக கப்பல் வந்து எந்த மாதிரியான இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க, அந்த இன்செக்யூரிட்டி எப்படிலாம் போக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சொன்ன மாதிரி வந்து உங்கள் நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு வந்து மிக்க நன்றி மேம். Thank you.